ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்மை விசாரிக்கிற தேவன். அவர் ஒளியாய் இருக்கிறார், சர்வ வல்லவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கினார், உருவாக்கினார், அவர்களுக்கு உயிர் கொடுத்து நடைமுறைப்படுத்தினார். ஆனால் அவரை யாரும் உருவாக்கலை, அவரை யாரும் உண்டாக்கலை, அவருக்கு யாரும் உயிர் கொடுக்கல. கர்த்தரே தேவன். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. அவர் ஆவியாக உலாவுகிறார், ஆவியானவராக நம்மை நடத்துகிறார், வார்த்தையாக நமக்குள்ளே செயல்படுகிறார். அவருடைய வார்த்தை வல்லமை உண்டு. அந்த வார்த்தை நமக்குள்ளே ஜீவனை தருகிறது. தெய்வம் என்பது நம்முடைய எண்ணங்களுக்கு உட்பட்டதல்ல, நம்முடைய அறிவாற்றலுக்கு உட்பட்டதல்ல, நம்முடைய சிந்தனைக்குள்ளே அதை குறுக்கி முடிச்சிட முடியாது. தெய்வம் இப்படி தான் இருக்குன்னு. தெய்வம் என்பது அளவிடப்பட முடியாதது. தெய்வம் என்பது மகா பெரிய வல்லமை. அந்த வல்லமையை யாரும் பார்க்க முடியாது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் காணக்கூடாதவர். அவரெல்லாம் பார்க்க முடியாது. இப்படி தான் இருப்பார், இப்படி உருவம், இப்படி இருப்பார்லாம் நம்ம நினைக்க முடியாது. ஆனால் அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். எல்லாவற்றையும் படைத்து ஆள்கிற அந்த தெய்வத்தை நாம் அண்டிக் கொண்டு அவரிடத்தில் நாம் பயபக்தியோடு அவருடைய வார்த்தைகளின்படி வாழ்வது நமக்கு ஆசீர்வாதம், நித்திய ஜீவன். அவருடைய வார்த்தைகள் பரிசுத்த வேதாகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள்லாம் வரிசையாக இருக்காது. ஒரு சப்ஜெக்ட் கண்டினியூவாக வராது, வேற ஒரு இடத்துல இருக்கும். இப்போ நான் போடுற இந்த வீடியோக்கள்லையும் நான் போடுற பிரசங்கங்கள்லையும் ஒரு காரியத்தை சொல்லுவேன், ஆனால் அடுத்த காரியத்தை ஒரு 10-15 வீடியோவுக்கு அப்புறம் போடுவேன். இதை தொடர்ந்து பார்க்குறவங்க, கவனமாக பார்க்குறவங்களுக்கு அந்த மறைபொருள்கள், அந்த ரகசியங்கள் கிடைக்கும். ஏன்னா தேவனிடத்தில் இருக்கிற ரகசியங்களை அப்படியே வெளியிட முடியாது. அதை உள்ள மறைவாக தான் வைக்கணும். பைபிள்லையும் அப்படி தான் இருக்குது. அதை வாஞ்சியோடு வாசிக்கிறவங்களுக்கு அந்த ரகசியங்கள் புரிஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெறாங்க, அநேகரை விடுவிக்கிறாங்க, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறாங்க. ஒரு மனிதன் என்றும் வாழணும், அதுதான் தேவனுடைய சித்தம். ஒரு மனிதன் என்றைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும், அதுதான் தேவனுடைய சித்தம். இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அல்ல, இந்த மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு என்று சொல்வது தான் கிறிஸ்தவம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.